நேற்று துணி துவைச்சிட்டு காய போடுற டயத்தில் கரெக்டாக மழை வந்து கெடுத்து விட்டுருச்சா. ஈவினிங் போல் தான் காய போட்டு வந்தேன். காய போட்டுமே அது காஞ்சிச்சா இல்லவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு சுத்தமாக காயவே இல்லை. இன்றைக்கி காலையில் நல்ல வெயிலாக துணியெல்லாம் நல்லா காஞ்சிரும். ஈவினிங் போல் எடுத்து மடித்து வச்சுக்க வேண்டியதான். இன்றைக்கி அம்மாசி போல் முதலே தெரிஞ்சிருந்தால் சாம்பார் வச்சு ஏதாச்சும் காய வச்சுருக்கலாம். பாதியில் தான் தெரிஞ்சிருச்சு. நம்ம தான் டேட்டு டைமெல்லாம் ஃபோனில் தானே பார்க்குறோம். கேலண்டரில் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். சரி விடுங்க, அடுத்த தடவை பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு புடலங்காய் போட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நமக்கு தயிர் சாப்பிட்றது போல் இருந்துச்சு. அதனால் ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு தான் போனாங்க. நான் ஸ்கூல் படிக்கிற டயத்தில் அதே கண்கள் சொல்லி ஒரு ஹிந்தி சீரியல் வந்து டப்பிங்கில் தமிழில் போட்டாங்களா. அது வந்து காலைல 11 மணிக்கு நைட்டு 10:30க்கு ரெண்டுமே நமக்கு சரியில்லாத நேரமாக. நைட்டு தூங்கிடுவோம், காலைல ஸ்கூல் போயிடுவோமா. எங்கிட்டு பார்க்குறதுன்ட்டு பார்க்குறதே இல்லை. இந்த தடவை பிக் பாஸ் போகிற டயத்தில் டைம் எதுவும் மாற்றி அந்த இது போட்டாங்களா. இனி பார்க்க வேண்டியது. ஆனால் இது பாதியிலே நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிடுவாங்க, இதை நம்பவும் முடியாது. காலையிலேருந்தே வெயில் நல்லா அடிக்குதா. தீபாவளிக்கு முன்னாடி தொடச்சி விட்டது வீட்டை. தீபாவளி அன்னைக்கு கூட அலசவே முடியல. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு, அதனால் வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. நான் எப்பயுமே உப்பு, பச்சை கற்பூரம், மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு தான் அலசுவேன். அப்போ தான் வீடு கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு அலசின திருப்தி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.